ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இந்துஸ் கிச்சன். இன்றைக்கி நம்மளோட கிச்சனில் ரொம்ப சிம்பிளான சாஃப்டான ஃப்ளஃபியான ரவா இட்லி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ரவா இட்லி நல்லா சாஃப்டாகவும் ஃப்ளஃபியாகவும் வரதுக்கான டிப்ஸ் எல்லாமே உள்ளே இருக்குது. ஸோ வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். இந்த ரவா இட்லி கூட ஒரு கார சட்னி வச்சு சாப்பிட்டு பாருங்கள். டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்கும். இப்போது இதை செய்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு கடாயில் 2 டீஸ்பூன் நெய், 1 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்து சூடுபடுத்திக்கலாம். உங்களுக்கு நெய் சேர்க்க விருப்பம் இல்லை அப்படின்னா நீங்கள் மொத்தமாகவே ஆயில் மட்டுமே யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது இது நல்லா சூடு ஏறினதுக்கப்புறமா இதில் 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் உளுந்தம் பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் அளவு கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ இதை ஒரு 30 செகண்ட் மட்டும் வறுத்துட்டு இதில் ஒரு 5 முந்திரியை சின்னதாக உடச்சி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துட்டு ஒரு 10 செகண்ட்க்கு வறுத்துக்கலாம். இப்போ இது கூட காரத்துக்கு ஒரு பச்சை மிளகாய், கூடவே கொஞ்சம் கருவேப்பிலை, ஒரு 1/4 இன்ச் அளவு இஞ்சி, இது மூணையுமே நல்லா சின்னதாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். அதை உள்ளே சேர்த்துட்டு இதையும் ஒரு 10 செகண்ட்க்கு மட்டும் வறுத்துக்கலாம். ஸ்டவ்வை லோ ஹீட்டில் வச்சுட்டு மெஷரிங் கப்பில் 1 கப் அளவு ரவை சேர்த்துக்கிறேன். வறுத்த ரவை, வறுக்காத ரவை எது வேணும்னாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். இந்த ரவையை ஸ்டவ்வை லோ ஹீட்லேயே வச்சுட்டு இதுலேருந்து நல்ல வாசனை வர வரைக்கும் வறுத்துக்கோங்க. ரவையோட கலர் மாறிடக்கூடாது, ஆனால் ரவை நல்ல வாசனை வரணும். இந்த ஸ்டெப் ரொம்பவே முக்கியம். ரவையை நீங்கள் நல்லா வறுக்கும் போது தான் இட்லியும் நல்லா சாஃப்டாகவும் ஃப்ளஃபியாகவும் இருக்கும். இந்தளவுக்கு ரவை நல்லா வறுபட்டதுக்கு அப்புறமா ரவா இட்லிக்கு எல்லோ கலர் கொடுக்கறதுக்காக 2 பிஞ்ச் அளவு மஞ்சள் தூள் சேர்த்துட்டு இதை நல்லா கலந்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். எல்லோ கலர் உங்களுக்கு வேண்டாம் அப்படின்னா நீங்கள் மஞ்சள் தூள் சேர்க்க வேண்டாம். நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ண உடனேயே இந்த ரவையை வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றி ஆற வச்சுருங்க. ரவை நல்லா ஆறினதுக்கப்புறமா தான் நம்ம மற்ற பொருட்களை சேர்க்கணும். நீங்கள் எந்த கப்பில் 1 கப் ரவை எடுத்தீங்களோ அதே கப்பில் 3/4 கப் அளவு கொஞ்சம் புளிச்ச தயிர் சேர்த்துக்கோங்க. தயிர் கொஞ்சம் புளிப்பாக இருந்தால் தான் இட்லி நல்லா டேஸ்ட்டாக கிடைக்கும். இப்போ இந்த ரவா இட்லிக்கு தேவையான அளவு உப்பு, 1/2 டீஸ்பூன் அளவு தூளுப்பு சேர்த்துட்டு இதை நல்லா கலந்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் நம்ம தயிரை வச்சு மட்டுமே கலந்துக்கலாம். அதுக்கப்புறமா மெஷரிங் கப்பில் 1/2 கப் அளவு தண்ணி எடுத்திருக்கேன். கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கலந்து கொடுத்துக்கோங்க. ரவா இட்லி நல்ல டேஸ்ட்டாகவும் ஃப்ளஃபியாகவும் இருக்கிறதுக்கு இன்னொரு முக்கியமான டிப்ஸ் என்னென்னா, நம்மளுக்கு மாவோட கன்சிஸ்டன்சி. மாவு ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது. பாருங்கள், இந்த பதத்தில் இருக்கணும். நான் எடுத்த 1/2 கப் அளவு தண்ணியையுமே நான் சேர்த்துட்டேன். இப்போ இதை ஒரு மூடி போட்டுட்டு ஒரு 20 நிமிஷத்துக்கு ஊற வச்சுக்கோங்க. அப்போ தான் ரவை எல்லாமே நல்லா ஊறி வரும். இப்போ ஒரு 20 நிமிஷம் ஆயிருக்கு. பாருங்கள், ரவை எல்லாமே நல்லா ஊறி தண்ணி எல்லாமே நல்லா இழுத்துருச்சு. இந்த டைமில் இது கூட ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு பேக்கிங் சோடா, ஆப்ப சோடான்னு சொல்லுவோம் இல்லையா, அது சேர்த்துக்கோங்க. கூடவே கொஞ்சமாக பொடியாக நறுக்கின கொத்தமல்லி இலைகள், இது கூட ஒரு 1 டேபிள் ஸ்பூன் அளவு மட்டும் தண்ணி அதிகமாக சேர்த்துடாதீங்க, அப்புறம் இட்லி நீத்து போன மாதிரி இருக்கும். மூணாவது முக்கியமான டிப்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பேக்கிங் சோடா சேர்த்துருக்கிறதுனால இந்த மாதிரி நல்லா ஒரு 30 செகண்ட்லேருந்து 1 நிமிஷத்துக்கு பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போது தான் நம்மளுக்கு மாவு இந்த மாதிரி நல்லா ஃப்ளஃபியாக வரும். பாருங்கள், உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் நம்மளுக்கு இட்லி மாவு பதத்துக்கு வந்துருச்சு இல்லையா. இந்த மாதிரி இருந்தால் தான் ரவா இட்லி டேஸ்ட்டாக இருக்கும். ரவா இட்லி செய்கிறதுக்கு இப்போ நான் இட்லி பிளேட்டில் எண்ணெய் தடவிட்டு நெய்யில் வறுத்த முந்திரி நடுவில் அழுகுக்காக வச்சுருக்கேன். இப்போ இது மேலே நம்ம மாவு சேர்த்துக்கலாம். இட்லி குழியில் 3/4 அளவு மட்டும் நீங்கள் மாவு சேர்த்துக்கோங்க. அப்போது தான் நம்மளுக்கு வெந்து வரும்போது கரெக்டாக இருக்கும். இட்லி ஊற்றுனதுக்கப்புறமா இட்லி பாத்திரத்தில் ஒரு 2 டம்ளர் தண்ணியை நல்லா சூடுபடுத்திக்கலாம். தண்ணி சூடானதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற இட்லியை உள்ளே வச்சுட்டு இதை ஒரு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு வேக வச்சுக்கோங்க. 5 நிமிஷத்துக்கு அப்புறமா இட்லி வெந்துருச்சான்னு பார்க்குறதுக்கு உங்கள் கையை லைட்டாக நனைச்சிட்டு அந்த இட்லி மேலே தொட்டு பாருங்கள். ஒட்டாமல் வந்தது அப்படின்னா இட்லி வெந்துருச்சுன்னு அர்த்தம். இதை எடுத்து நல்லா ஆற வச்சுக்கலாம். ஆறினதுக்கப்புறமா நம்ம இட்லியை எடுத்துடலாம். அவ்வளோதான், நம்மளுக்கு ரொம்ப சூப்பரான சாஃப்டான ஃப்ளஃபியான ரவா இட்லி ரெடி ஆகிடுச்சு. இந்த ரவா இட்லியை நீங்கள் கார சட்னியோடவும் சாப்பிட்லாம், தேங்காய் சட்னியோடவும் சாப்பிட்லாம். ஆனால் கார சட்னியோடு சாப்பிடும்போது டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும். நம்மளோட கிச்சனில் நிறையா சட்னி வெரைட்டிஸ் போட்டிருக்கேன். உங்களுக்கு விருப்பம் இருந்ததுன்னா நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ரவா இட்லி ஓப்பன் பண்ணி காட்டுறேன். எவ்வளோ சாஃப்டாகவும் ஃப்ளஃபியாகவும் இருக்குன்ட்டு, சாப்பிட்றதுக்கும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும்.
கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்துஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.